எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு இணங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்களாகிய நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வருகிற 2026 தேர்தலில் எங்களுடைய முழு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு புறம் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜய் அவர்களுக்கு எதிராக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. தனக்கு விஜய் அவர்கள்ட்ட இருந்து விவாகரத்து வேண்டும் என்று. விஜய் அவர்களுடைய தரப்பு சங்கீதாவை சமூக ஊடகங்களில் கடுமையாக தாக்கி வர்றதை நம்ம இதுக்கு முன்னாடி பேசின காணொளிகளில் பேசியிருந்தோம். அதை அகில இந்திய மாதர் சங்கம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. விஜய் மௌனம் சாதிப்பது ஏன் என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய உறவுகள் நம்மளுடைய காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க காணொளிக்குள்ள போலாம். இப்பெல்லாம் தமிழனுக்கு எதிரியாக துரோகியாக இருக்கக்கூடியது தமிழன் தான் இருக்கிறான். கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலை கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம படாத பாடுபட்டிருக்கோம். கடந்த தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற இடத்துலையே 8.2 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கட்சியாக நம்ம உருவெடுத்து புலி பாய்ச்சலாக வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிடணும், அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வியூகம் வகுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது நடிகன் அப்படிங்கிற பேர்ல யாராவது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு விழுந்துடுறானுங்க. ஆனா கடவுள் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் இருக்கிற இடம் தெரியாம போனாரு, டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரு, அப்படின்னாரு இப்படின்னாரு. இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிறதே தெரியல. அதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய திரை கவர்ச்சியை எப்படியாவது வாக்குகளா மாத்திரலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவை கண்டுகிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இப்போ இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோட சேர்த்து விஜயையும் அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த இடத்துல தான் ஐயா மணியரசன் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பக்கபலமாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி என்னென்னலாம் பண்ணியிருக்கு, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக பேசியிருக்கார். சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டம். இந்திய ஏகாதிபத்தியவாதம் ஒரு பக்கம், திராவிட தரகுவாதம் இன்னொரு பக்கம். இந்த இரண்டு பேரும் தான் ஆளுமை செலுத்துகிறார்கள். இதற்கு மாற்றாக இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது பீரிட்டு கிளம்பி வந்திருக்கிறது. நாங்கள் 1990 பிப்ரவரி 25 தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்தியதற்கான வரைவிலக்கணங்கள்லாம் போட்டோம். அதன்படி தான் இப்போ செயல்பட்டு இருக்கோம். ஆனால் இது மக்கள் மத்தியில் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களும் அந்த கட்சியினுடைய தம்பிகளும். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த இந்துத்துவ இந்தியன் என்ற செயற்கை இனவாதத்திற்கும் திராவிடன் என்ற ஒரு மோசடி இனவாதத்திற்கும் இடையிலே இந்த போட்டியை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் யார் என்று சொல்வதற்கு இயற்கையான அசலான நாங்கள் தமிழன் தமிழச்சி, எங்களுடைய தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லி நாம் தமிழர் பரப்புரை செய்து வருகிறது. அந்த நிலையில் தமிழ் தேசியத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் வாக்களியுங்கள் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்வோம். தமிழ் தேசிய அரசியலை முன்னாடியெல்லாம் ஒரு அரங்கத்துக்குள்ள பேசுவாங்க. அந்த அரங்கத்துக்குள்ள அதிகபட்சமாக ஒரு 100 பேர் இருக்கிறதே அரிது. அப்படி அரங்கத்துக்குள்ள பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியலை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்த பங்கு அப்படிங்கிறது சீமானவர்களுக்கும் சீமானவர்களுடைய தம்பிகளுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத ஐயா மணியரசன் அவர்கள் குறிப்பிட்டது 100க்கு 200 விழுக்காடு உண்மை. தமிழ் தேசிய அரசியலுக்காக 100 பேர் 200 பேர் கூடிய காலமெல்லாம் போய் லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை லட்சம் பேரை கூட்டி காட்டி தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் காலூன்றி நிற்கிறது. இனி தமிழ் தேசிய அரசியல் இல்லாது தமிழக அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். திராவிட கட்சிகளோட சேர்த்து தேசிய கட்சிகளோட சேர்த்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தையும் களத்தில் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு நேற்று வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு இருந்து கதையே வேற. ஏன்னா விஜய் தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஐடி விங்கு,
தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகள் சங்கீதாவிற்கு எதிராக ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக சமூக ஊடகங்களில் கெட்ட கெட்ட வார்த்தையில் எழுதி வரக்கூடியது அகில இந்திய மகளிர் சங்கத்தினுடைய கண்ணில் பட அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட ரசிகர்கள் கிட்ட சொல்லி சங்கீதாவிற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அவதூறை, இந்த அசிங்கத்தை சமூக ஊடகங்களில் சங்கீதாக்கு எதிராக கேவலமாக எழுதி வரக்கூடிய விஷயத்தை கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கலை அப்படின்னா மகளிர் சங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை விஜய்க்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு ஐயா மணியரசன் போன்றவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் அண்ணன் சீமான் அவர்களோடு கைகோர்த்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. குறிப்பாக விஜயுடைய ஆண் ரசிகர்கள், ஆண் தாவேகா தொண்டர்கள் சங்கீதாவுக்கு எதிராக ஆணாதிக்க மனநிலையோடு விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதை விஜய் வாய்மூடி மௌனம் காப்பது அப்படிங்கிறது அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கு. நீங்கள் தான் பெண்ணுடைய பாதுகாவலரா? உங்களுடைய முன்னாள் மனைவி உங்களோடு கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு மேல ஒன்றாக சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு போதுமான மரியாதையை கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அவங்கள விட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவதே அறம். அதை விடுத்து தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய முன்னாள் மனைவியை சமூக ஊடகங்களில் கேவலமாக எழுதுவதை, பேசுவதை ஒரு நபர் பனையூர் பங்களாவில் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதை தான் அகில இந்திய மாதர் சங்கம் செய்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதாக, அதுக்காக விஜய் தன்னுடைய பனையூர் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வந்ததாக செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜயை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், விஜய் தன்னைத்தானே அந்த பாதாள குழிக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிக்குவாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. விஜயை நம்ம பெருசாக விமர்சிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா 2009 ஈழத்தில் நடந்த அந்த படுகொலைக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு முக்கிய காரணமாக இருந்து செயல்பட்டது அப்படிங்கிறது தமிழக மக்கள் இப்போ வரைக்கும் மறந்திருக்க மாட்டீங்க. விஜய் இதே காங்கிரஸோட கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ் மக்களுக்கு விஜய் துரோகியாக தெரிவாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸோடு விஜய் போவாரே ஆனால் மிகப்பெரிய அளவில் தோல்வியே வருகிற 2026 தேர்தலில் விஜய் தழுவுவார் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு கூட்டணி அமையுமே ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு களம் மிகப்பெரிய அளவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு வருகிற 2026 தேர்தல் களம் ஆல் செட். யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி விஜய் தன்னுடைய தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நம்ம திராவிட கட்சிகளை எதிர்த்து களத்தில் நின்னாலே நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகளை வாங்க முடியும். ஒரு சில எம்எல்ஏக்களையும் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க முடியும். காரைக்குடியில் இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் நிறுத்தின வேட்பாளரே 16 விழுக்காடு வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் செல்லப்போவது உறுதி. அதை நோக்கி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் களப்பணி ஆற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. காரைக்குடியில் பிரச்சாரம் தொடங்கி அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. நடப்பது அனைத்துமே நமக்கு சாதகமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததை பற்றியும், அகில இந்திய மாதர் சங்கம் விஜய காரி துப்புனதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.